Motilal Oswal S&P BSE Quality Index. இந்த NFO உங்க போர்ட்ஃபோலியோக்கு நல்ல ரிட்டர்னை ஆட் பண்ணுமா அல்லது கூடுதலான ரிஸ்கை கொண்டு வரும்? இதை நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ணலாம். ஹாய், நான் ராமலிங்கம், சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர். உங்களை மாதிரியான முதலீட்டாளர்களை நல்ல முதலீட்டு முடிவுகளை எடுக்க வச்சு விரைவா உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய வைக்கிறது தான் எங்க ஹோலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in நோக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த Motilal Oswal S&P BSE Quality Index Fund NFO பத்தி சில பேசிக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தென் அதுக்கப்புறமா நம்ம இந்த S&P BSE Quality Index பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த NFOல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அனலைஸ். இந்த NFO 12th August 2022 வரைக்கும் ஓபன் ஆயிருக்கு. இது ஒரு ஓப்பன் எண்டட் ஈக்விட்டி ஃபண்ட். அதுல இண்டெக்ஸ் கேட்டகரியில இது வரும். BSE குவாலிட்டி இண்டெக்ஸை அப்படியே பெஞ்ச் மார்க்கா வச்சிருப்பாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500 rupees தான். இதுல ஃபண்ட் மேனேஜர் ஸ்வப்னில் மயக்கர். இதுல 1% எக்ஸிட் லோடு இருக்கு. 15 daysக்குள்ள வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் ரொம்ப சிம்பிள். BSE குவாலிட்டி இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ்ல என்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ, என்ன ப்ரப்போர்ஷன்ல இருக்கோ, அதை அப்படியே இந்த ஃபண்ட்ல ரிப்ளிகேட் பண்றது, மிமிக் பண்றது, கட் காப்பி பேஸ்ட் பண்றது தான் இந்த ஃபண்ட் மேனேஜருடைய ஒர்க். அதே போர்ட்ஃபோலியோவை அப்படியே மிமிக் பண்றதுனால அந்த ஃபண்டுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ரிட்டர்னை கொடுக்க முடியும், சப்ஜெக்ட் டு ட்ராக்கிங் எரர் அண்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். இதை தவிர்த்துட்டு ஏறக்குறைய அந்த இண்டெக்ஸோட ரிட்டர்னை மீட் பண்ணும். ஓகே, இந்த S&P BSE குவாலிட்டி இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? S&P BSE லார்ஜ் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் நமக்கு தெரியும். அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி தான் இந்த S&P BSE குவாலிட்டி இண்டெக்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை சூஸ் பண்றதுக்காக சில குவாலிட்டி ஸ்கோர் வச்சிருக்காங்க. அது என்ன மாதிரியான குவாலிட்டி ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கோருக்கான பாயிண்டரா இருக்கு. தென் அக்ரூவல்ஸ் ரேஷியோ, ஃபினான்ஷியல் லீவரேஜ் ரேஷியோ, இந்த மாதிரியான குவாலிட்டி ஸ்கோரை அடிப்படையாக வச்சு S&P BSE லார்ஜ் மிட் கேப் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் குவாலிட்டி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி S&P BSE குவாலிட்டி இண்டெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த S&P BSE குவாலிட்டி இண்டெக்ஸ்ல என்ன மாதிரியான போர்ட்ஃபோலியோ இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டாப் 10 ஸ்டாக்ஸ் ITC, பிரிட்டானியா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், நெஸ்லே இந்தியா, கோல் இந்தியா, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், மேரிகோ, இண்டஸ்இன், பாரத் பெட்ரோலியம், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். ஸோ ஓவரால் போர்ட்ஃபோலியோட அசட் சைஸ்ல 53% இந்த டாப் 10 ஸ்டாக்ஸ்லயே கான்சென்ட்ரேட் ஆகி இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஃபண்ட் ஒரு NFO அப்படின்றதுனால, ட்ராக் ரெக்கார்டு இல்லைன்றதுனால இந்த ஃபண்டுக்கு ஃபண்டோட ஸ்பெசிஃபிக்கான போர்ட்ஃபோலியோவையோ ட்ராக் ரெக்கார்டையோ நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. ஆனா இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டா இருக்கிற காரணத்தினால இண்டெக்ஸோட போர்ட்ஃபோலியோவை, இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆல்மோஸ்ட் ரிப்ளிகேட் பண்ண முடியாது இல்லையா? அதனால நம்ம அதை அசஸ் பண்ணாலே நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நான் இண்டெக்ஸ்ல என்ன ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு இங்க லிஸ்ட் பண்ணிருக்கேன். தென் இண்டெக்ஸ்ல என்ன மாதிரியான செக்டோரல் அலோகேஷன் இருக்கு? FMCG 32% இருக்கு, கமாடிட்டிஸ் 11% இருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 10% இருக்கு. இது போக எனர்ஜி, இண்டஸ்ட்ரியல்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹெல்த் கேர், கன்சியூமர் டிஸ்கிரிஷனரியும் இருக்கு. இதுல நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டியது டாப் 3 செக்டார்ஸ் IT, கமாடிட்டிஸ், FMCG. இது மூணுமே சேர்ந்து ஏறக்குறைய 52% வந்து இருக்கு. ஸோ 3 செக்டார்ல மட்டுமே 52% ஆஃப் தி அசெட்ஸ் கான்சென்ட்ரேட் ஆகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. செக்டார் வைஸும் கான்சென்ட்ரேஷன் இருக்கு, ஸ்டாக் வைஸும் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. ஸோ இந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது டைவர்சிஃபிகேஷனுக்கு ஆப்போசிட் ஆனது. உங்க போர்ட்ஃபோலியோவுக்கு அடிஷனல் ரிஸ்கை கொண்டு வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் என்ன மாதிரியான ரிட்டர்னை கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 1 yearல நெகட்டிவ் ரிட்டர்ன் -4%, லாஸ்ட் 3 year annualized ரிட்டர்ன் 13%, 5 year annualized 9%,
10 year 15%, 15 year average return 15% இருக்கு. ஆக இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லா ஈக்விட்டி ஃபண்ட் மாதிரியும் ஷார்ட் டேர்ம்ல வாலட்டைலா இருந்திருக்கு. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் தான் இந்த ஃபண்டோட மோட்டிவ் இல்லைங்களா. அதனால 5 to 7 years டைம் ஃப்ரேம்ல இந்த ஃபண்ட் இன்ஃபிளேஷன் பீட்டிங் ரிட்டர்னை கொடுத்துருக்கிறத நம்மளால உறுதி பண்ணிக்க முடியுது. ஸோ ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றதை விட லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றது தான் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் சூட்டபிளா இருக்கும். மினிமம் 5 to 7 years டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோம். ஓகே, நம்ம இந்த ஃபண்டோட பேசிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்து இந்த இண்டெக்ஸ் உடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது இந்த ஃபண்டோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். இதோட பொட்டன்ஷியல் மெரிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் லாங் ரன்ல அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால குவாலிட்டி ஸ்டாக்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கிறது லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அதிகமான ஸ்கோப் இருக்கு. இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டா இருக்கிற காரணத்தினால ஃபண்ட் மேனேஜர் சிம்பிளா இண்டெக்ஸ்ல இருக்கிற அதே ஸ்டாக்ஸை அதே ப்ரொபோர்ஷன்ல அப்படியே மிமிக் பண்ண போற காரணத்தினால ஃபண்டுக்கான மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிசர்ச் அனாலிசிஸ் அப்படின்னு அதிகமான செலவுகள் இல்லை. ஓவரால் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் குறைவா இருக்கும் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டை விட. எந்த விதமான ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இல்லாம அப்சர்வபிள் டேட்டாவை பேஸ் பண்ணியே குவாலிட்டியான ஸ்டாக்ஸை சிஸ்டமேட்டிக்கா ஆட் பண்றதோ லெஸ் குவாலிட்டியான ஸ்டாக்ஸை சிஸ்டமேட்டிக்கா ரிமூவ் பண்றதோ ஆட்டோமேட்டிக்கா இன்பில்டா இந்த இண்டெக்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. இதை நம்ம ஒரு பாசிட்டிவ் அப்சர்வேஷனா எடுத்துக்கோம் இல்லைங்களா. தென் இந்த ஃபண்ட் வந்து ஃப்ரீ ஃப்ரம் ஃபண்ட் மேனேஜர் பயாஸ் அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஃப்ரீ ஃப்ரம் ஃபண்ட் மேனேஜர் பயாஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த ஃபண்ட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட், அதனால ஃபண்ட் மேனேஜர் இண்டெக்ஸ்ல இருக்கிற அதே ஸ்டாக்ஸ் அப்படியே ரிப்ளிகேட் பண்ண போறாரு. அவர் போய் பெஸ்ட் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ண போறது. நார்மலா ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ்ல ஃபண்ட் மேனேஜர் பெஸ்ட் ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி சூஸ் பண்ணுவார். அப்படி சூஸ் பண்ணும்போது ஒருவேளை அவர் சூஸ் பண்ற ஸ்டாக்ஸ் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்ல இல்லை அப்படின்னா புவர் பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரலாம். ஓவரால் இண்டெக்ஸை விட கம்மியான ரிட்டர்ன் கொடுக்கலாம். இதான் ஸ்டாக் செலக்ஷன் ரிஸ்க்னு சொல்லுவோம். ஃபண்ட் மேனேஜர் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபண்ட் மேனேஜர் பயாஸ் இந்த பர்டிகுலர் ஃபண்ட்ல இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட், அப்படியே இண்டெக்ஸை ரிப்ளிகேட் பண்ண போறாங்க. இந்த ஃபேக்டர் பேஸ்டு இன்வெஸ்டிங் அப்படின்றதுல குவாலிட்டி அப்படின்ற ஃபேக்டர் நம்ம ஆட் பண்ணும்போது ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் வந்து பெட்டரா வந்து இருக்கும். ஃபேக்டர் பேஸ்ட் இன்வெஸ்டிங்ல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. குவாலிட்டி, வேல்யூ, என்ஹான்ஸ்டு வேல்யூ, மொமெண்டம் அப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் நார்மலா பிராட் பேஸ்ட் இண்டெக்ஸை விட இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணும்போது இன்னும் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் பெட்டரா இருக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கு. ஹையர் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் அப்படின்றது நம்மளுடைய ரிஸ்கை குறைக்கிறதுக்கான ஒரு வழி, கம்பேரிட்டிவா குறைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த மோதிலால் ஓஸ்வால் S&P BSE குவாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் NFOட ப்ரோஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த ஃபண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிமெரிட் என்ன, இந்த ஃபண்டை நாங்க ரிசர்ச் பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்ச சில நெகட்டிவ் அப்சர்வேஷன்ஸ் என்ன அப்படின்றத நாங்க உங்களுக்கு லிஸ்ட் பண்றோம், பாருங்க. இந்த ஃபண்ட் ஒரு ஈக்விட்டி ஃபண்டா இருக்கிற காரணத்தினால, அதுவும் ஃபேக்டர் பேஸ்டா இருக்கிற காரணத்தினால ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இது சூட்டபிளா இருக்காது. 5 to 7 years டைம் ஃப்ரேம் வச்சிருக்கிற லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு சூட்டபிளா இருக்கும். ஸோ உங்க ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு இந்த ஃபண்டை வந்து நீங்க சூஸ் பண்ணாதீங்க. இந்த ஃபண்ட் உங்களோட கோர் போர்ட்ஃபோலியோவுக்கு சூட்டபிளா இருக்காது. கோர் போர்ட்ஃபோலியோவுக்கு ரொம்ப பிராட் பேஸ்டா இருக்கிற வெல் டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அல்லது பேசிக்கான பிராட் பேஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் சூட்டபிளா இருக்கும். ஃபேக்டர் பேஸ்ட் அப்படின்றது நெக்ஸ்ட் லெவலா வச்சுக்கணும். ஸ்மார்ட் பீட்டா, ஃபேக்டர் பேஸ்ட் இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல வச்சுக்கணும். சேட்டலைட் போர்ட்ஃபோலியோக்கு வச்சுக்கணும். கோர் போர்ட்ஃபோலியோக்கு டெஃபினட்டா சூட்டபிளா இருக்காது. நீங்க ஒரு பிகினர் இன்வெஸ்டரா இருக்கிறீங்க அப்படின்னாலும், ரொம்ப கன்சர்வேட்டிவா இன்வெஸ்டரா இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை அவாய்ட் பண்ணிட்டு பிராட் பேஸ்ட் இண்டெக்ஸ் அல்லது வெல் டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபண்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான நெகட்டிவ் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இந்த ஃபண்ட் எந்த காரணத்தினாலையும் எந்த காலத்திலையும் அதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை அவுட் பீட் பண்ணாது. ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுனால, இண்டெக்ஸ்ல இருக்கிற பிலோ அவரேஜ் ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ற காரணத்தினால இண்டெக்ஸை பீட் பண்ணி மார்க்கெட் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான ஸ்கோப் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல இருக்கு. ஆனா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல அதுக்கான ஸ்கோப் இல்லை. ஏன்னா இண்டெக்ஸை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ண போறோம். இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ ஆல்மோஸ்ட் அதே ரிட்டர்ன் தான் கிடைக்கும்.
அது ஏன் ஆல்மோஸ்ட் அதே ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஃபண்டுக்குன்னு ட்ராக்கிங் எரர் இருக்கும், இந்த ஃபண்டுக்குன்னு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். அதனால இண்டெக்ஸை விட ஓரளவு குறைவான ரிட்டர்ன் கிடைக்கும். அதனாலதான் ஆல்மோஸ்ட் அப்படின்ற வேர்டை நான் வந்து யூஸ் பண்றேன். தென் நார்மலா ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ல ஃபண்ட் மேனேஜருக்கு நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும், நிறைய ஃப்ரீடம் இருக்கும். மார்க்கெட் அவுட்லுக்கு ஏற்ற மாதிரி அவர் நிறைய சேஞ்சஸ் அவருடைய போர்ட்ஃபோலியோல பண்ண முடியும். இப்போ உதாரணமா லார்ஜ் கேப்ல இருந்து மிட் கேப்ல இருந்து லார்ஜ் கேப் மாறணும், டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட் அவுட்லுக் அப்படின்னா ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ல முடியும். ஒரு செக்டார்ல இருந்து இன்னொரு செக்டாருக்கு வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஐடில இருந்து ஃபார்மாக்கு வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், உடனே அவரால் பண்ண முடியும். மொமெண்டம் ஸ்டாக்ஸ்ல இருந்து வேல்யூ ஸ்டாக்ஸ் வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ்க்கு மாற்றணும், டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட் அவுட்லுக் அப்படின்னா அதுவும் அவரால் முடியும். ஆனா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இந்த மாதிரி எந்தவித சேஞ்சஸையுமே ஃபண்ட் மேனேஜரால டைனமிக்கா பண்ண முடியாது. ஏன்னா இண்டெக்ஸ்ல என்ன ஸ்டாக் இருக்கோ அதை அப்படியே மிமிக் பண்றதுதான் அவருடைய ஒர்க். இண்டெக்ஸ்ல இல்லாத ஸ்டாக்ஸ்க்கான அவுட்லுக் பெட்டரா இருந்தாலும் அதை இந்த ஃபண்ட்ல அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸுக்கோ இல்ல செக்டாருக்கோ கேபிட்டலைசேஷனுக்கோ அவுட்லுக் போரா இருந்தாலும் அவரால் மாற்ற முடியாது. ஸோ இது ஒரு ஃபிளெக்சிபிளான டைனமிக்கான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சூட்டபிளா இல்லாத ஒரு ஃபண்ட் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். குவாலிட்டி ஸ்டாக்ஸ் வந்து கம்பேரிட்டிவா நம்ம பார்க்கும்போது எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கு. குவாலிட்டி ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூஷன்ல எல்லா டைம்லயும் கிடைக்கிறது இல்லை. உதாரணமா இந்த போர்ட்போலியோல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நெஸ்லே அப்படின்றது கண்டிப்பா வந்து ஒரு ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கா தான் வந்து இருக்கு. இந்த இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ணும்போது இந்த குவாலிட்டி ஸ்டாக் ஓவர் வேல்யூஷன்ல இருந்தனாலும் வாங்கிதான் ஆக வேண்டிய கட்டாயத்துல ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு. நம்ம இந்த இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ணும்போது பார்த்தோம், டாப் 3 செக்டார்ஸ் அண்ட் டாப் 10 ஸ்டாக்ஸ் மோர் தென் 50% வெயிட்டேஜ் இருக்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இது ஒரு கான்சென்ட்ரேஷன் ரிஸ்கை கொண்டு வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல்ல ரொம்ப பேசிக்கானது டைவர்சிஃபிகேஷன், அதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கு இந்த கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க். தென் இந்த கான்சென்ட்ரேஷன் அடிஷனல் ரிஸ்கை கொண்டு வரதுனால ஓவரால் ரிட்டர்னை கம்மி பண்றதுக்கும் ஸ்கோப் இருக்கு, ரிட்டர்னை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஸ்கோப் இருக்கு. இந்த ஃபண்ட்ல ஃபண்ட் மேனேஜர் எந்த விதமான அனாலிசிஸுமே வந்து பண்ண மாட்டார். என்னென்ன ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறார், என்ன செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ண போறார், எவ்வளவு வெயிட்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்ண போறார், எந்த அனாலிசிஸும் பண்ண மாட்டார். இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அப்படியே ரெப்ளிகேட் பண்ண போறார். இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்கு அதோட கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட்டபிலிட்டி, கேஷ் ஃப்ளோ, தென் அந்த ஸ்டாக்கோடைய கேபிட்டல் எஃபிஷியன்சி எப்படி இருக்கு, வேல்யூ ப்ரொபோசிஷன் எப்படி இருக்கு, இது மாதிரி எந்த விதமான அனாலிசிஸும் அவர் வந்து பண்ண மாட்டார். சிம்பிளா கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ண போறார். பட் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ல ஃபண்ட் மேனேஜர் அதை வந்து தாராளமா வந்து பண்ண முடியும். இண்டெக்ஸ்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணலாம், பிலோ அவரேஜ் ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்றதுனால ஒரு ஃபண்ட் மேனேஜரால ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ல ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியுது. வேறஸ் இந்த மோட்டிலால் ஓஸ்வால் S&P BSE குவாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஃபண்ட் மேனேஜரால ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியாது. பிளைண்ட் ரிஸ்கா இண்டெக்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் அவர் வாங்க வேண்டியது இருக்கு. அஸ் அன் இன்வெஸ்டரா நீங்க கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எப்பவுமே எடுக்கணும், பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். பிளைண்ட் ரிஸ்க் அப்படின்றது உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோல ரிஸ்க, டவுன் சைட் ரிஸ்க அதிகப்படுத்தும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை குறைக்கும். கால்குலேட்டட் ரிஸ்க் டவுன் சைட் ரிஸ்க குறைக்கும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த காரணத்தினால நீங்க பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிறத அவாய்ட் பண்ணும். ஓகேங்க, இந்த ஃபண்டோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இந்த ஃபண்ட்ல இருக்கக்கூடிய ஃபைனல் டிசிஷன் என்ன, உண்மையிலே இந்த ஃபண்ட் நம்ம போர்ட்ஃபோலியோக்கு சூட்டபிளா இருக்குமா இல்ல சூட்டபிளா இருக்காதா? நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர், கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபண்டை நீங்க அவாய்ட் பண்ணணும். ஏன்னா உங்க கோர் போர்ட்ஃபோலியோவுக்கு சூட்டபிளா இந்த ஃபண்ட் இருக்காது. நீங்க பிராட் பேஸ்டா இருக்கக்கூடிய இண்டெக்ஸ், வெல் டைவர்சிஃபைடு ஃபண்டுக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ல இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோவை இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் பீட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருக்கு. ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டை விட அதிக ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு. இந்த ஃபண்ட் வந்து மார்க்கெட் பீட்டிங் ரிட்டர்னை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் அல்லது ஒரு டைனமிக்கான பிளெக்சிபிளான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் சூட்டபிளா இருக்காது. நீங்க இந்த மாதிரியான ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் பிளானரை கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா உங்க ஃபினான்ஷியல் பிளானர் தான் உங்களுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதுக்கு இந்த ஃபண்ட் சூட்டபிளா இருக்குமா இல்லையா அப்படின்றத அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். தவிரவும் உங்களுடைய
ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு, உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டிக்கு இந்த ஃபண்ட் சூட்டபிளா இருக்கா இல்லையா அப்படின்றது அவரால் சொல்ல முடியும். அதுக்கப்புறமும் இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற போது எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கணும், எவ்வளவு அலோகேஷன் உங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோல இந்த ஃபண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் உங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோவை பார்த்துட்டு ஃபினான்ஷியல் பிளானரால சொல்ல முடியும். உங்க ஃபினான்ஷியல் பிளானர் கிட்ட நீங்க கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஃபண்டை புதுசா உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றதுனால ஆல்ரெடி உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுக்கும் டைரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோக்கும் அடிஷனல் டைவர்சிபிகேஷனை இந்த NFO கொண்டு வருமா அல்லது ஓவர்லேப்பை கொண்டு வருமா, அந்த ஓவர்லேப் நல்லதா அல்லது அடிஷனல் டைவர்சிபிகேஷன் தான் நல்லதா, இதை உங்க ஃபினான்ஷியல் பிளானர் கிட்ட ஒரு அனாலிசிஸ் கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இன்வெஸ்ட் பண்றதை டிசைட் பண்ணலாம். உதாரணமா இந்த ஃபண்ட்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நெஸ்லே இருக்கு, ITC இருக்கு, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, இதெல்லாமும் மற்ற ஃபண்ட்லயும் இருக்கு, உங்களோட டைரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ இருக்குன்ற போது இந்த ஃபண்டை ஆட் பண்ணும்போது ஒரு ஓவர்லேப் கிரியேட் ஆகுது. இந்த ஸ்டாக்ஸ்லாம் உங்க போர்ட்ஃபோலியோலயோ உங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்லை அப்படின்ற போது அது அடிஷனல் டைவர்சிபிகேஷனை கொண்டு வரப்போம். ஸோ இதை உங்க ஃபண்ட் மேனேஜரால ஈஸியா அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். அதுக்காக தான் நான் உங்க ஃபினான்ஷியல் பிளானரை தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேங்க, இந்த ஃபண்டை பத்தின ஒரு 360 டிகிரி அனாலிசிஸ் நம்ம பண்ணிட்டோம். இந்த ஃபண்டை பத்தி வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, டீடைல்டா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாகவோ ஃபினான்ஷியல் பிளான் சம்பந்தமாகவோ எந்த ஒரு கொஸ்டின் இருந்தாலும் நீங்க எங்களுடைய ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி எங்க சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கூட ஒரு ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். நாங்க இன்வெஸ்டர்ஸ் எஜுகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வெபினார்ஸை ரெகுலரா ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். அந்த வெபினாருக்கான லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வெபினார்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வெல்த் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸையும் லேர்ன் பண்ணிட்டு உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க இமிடியேட்டா அப்ளை பண்ணலாம். ஓகேங்க, உங்களை அடுத்த வெபினார்ல அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.